சிவப்பு சூரியன் 100வது நாள் அன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அன்னைக்குன்னு பிரவீனா ஷி பாஸ்ட் அவே. பிரவீனா போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு லோன்லினஸ் வந்தது. நிறைய பிரச்சனைகள், ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த பீரியடு. அவங்க 2 பேரும் ஜோடியாக தான் எல்லா இடத்துக்கும் வருவாங்க, எல்லாம் இது பண்ணணும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது செப்பரேஷனை பார்க்கும்போது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு மாதிரி அவர் போனது அப்செட் ஆகிட்டு இருந்தாங்க. ஏதோ எங்கள் சொந்தம் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. காவடி சிந்துன்னு ஒரு படம் எடுத்தோம். பூஜை பெரிய பிரம்மாண்டமான பூஜை. அமிதாப் பச்சன் தான் வந்தார். அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ ஹிட்டு. இவர் தான் மியூசிக்கு. சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்டு. அருமையான சீன்ஸ் சொன்னார். ஒரு 10-12 சீன்ஸ் சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் சொன்ன 10-12 சீனு அருமையான சீன்ஸு. அவரோட கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் எடுத்துட்டாங்க படத்தை. சீன்ஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் அந்த நாட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தார் இங்கே. அப்புறம் அந்த அனில் கபூர் இந்த படத்தை எடுத்துட்டு இதுலேருந்து தான் அந்த அனில் கபூருங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சவர் ஆகிட்டார். அவர் அதுக்கு முன்னாடி யாருமே அந்த அனில் கபூரை கிட்டக்க நெருங்கலை. அதுக்கப்புறம் அனில் கபூரை பிடிக்க முடியல. அனில் கபூர் எங்கேயோ போயிட்டார். எங்க சின்ராசுமே அவர் தான் எடுத்தார். சின்ராசு படமும் அவர் தான் எடுத்தார். மாதுரி தீக்ஷித்துக்கு பெரிய பேர் வந்தது. பாக்கியராஜ் இல்லைன்னா அனில் கபூர் இல்லை அவருக்கு. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cyber Security, MBA and more. TNEA Counseling Code 1126. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஜெய்சங்கர் சாவித்ரி அம்மா எல்லாம் வச்சுட்டு ஒரு படம் எடுத்தார். ஏழை பணக்காரனா ஏழை ஜாதியோ தெரியல எனக்கு. அதில் பாக்கியராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தார். தாடி வச்சிருப்பார். வருவார். அப்போ ஒரு 2-3 தடவை வீட்டுக்கு வந்திருக்கார். பார்த்துருக்கேன். அப்போ இது பேசியிருக்கார். அதுக்கப்புறம் எங்களுக்கு டச்சு விட்டு போயிடுத்து. அதுக்கப்புறம் இவர் இப்போ 16 வயதில் டைரக்டர் ஆனார். சுவரில்லாத சித்திரங்கள்லாம் படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் எங்கள் வீடு இப்போ இருக்கிற அந்த கமலாலயம்னு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் நாங்கள் முதல்ல இருந்தோம். அதுக்கு பக்கத்து வீடு இப்போ ஆதான் டிவின்னு இருக்குது. அந்த ஆதான் டிவிக்கு முன்னாடி ஒரு பழனியப்பன் ஒரு செட்டியார் ஒருத்தர் வச்சுருந்தார் இந்த வீடு. அந்த வீட்டில் பிரவீனா இருந்தாங்க. பிரவீனா எங்களுக்கு ரொம்ப பழக்கமாக போயிட்டாங்க. அவங்க பக்கத்து வீடுங்கிறதுனால அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஷட்டில் விளையாட வருவாங்க. பிரவீனா எங்கள் வீட்டு சமையல் ரூம் மட்டும் போவாங்க. ஒரே ஜாலியாக இருந்திருப்போம். நாங்கள் அப்படியே கத்திண்டு நேரக்க ஷட்டில் விளையாடிட்டு நேரக்க இதுக்கு போவோம். நம்ம பாண்டி பசாரில் சிந்தாமணின்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ கீதா கேஃப் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கே போயிட்டு சமோசா, கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கத்திண்டு அந்த நடந்து வருவோம் நாங்கள். இதெல்லாம் பாக்கியராஜ் வேடிக்கை பார்ப்ப இருப்போம். அப்புறம் ஏதாவது இந்த ப்ரிவ்யூ ஏதாவது நம்ம இது எடுத்தார். அவர் இளமை கோலம்னு ஒரு படம் பண்ண ஸ்டோரி எழுதினார். அதுக்கப்புறம் நம்ம இவர் படம் ஒன்று, பாஸ்கர் படம் ஒன்று, பாமா ருக்மணின்னு ஒரு படம் பண்ணார். அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ப்ரிவ்யூக்கு நாங்களும் எல்லாருமே ஒன்றா போய் என்ஜாய் பண்ணோம். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது அப்போ பாக்கியராஜுக்கு பழக்கம் இருந்தார். அப்போ ஒரு கை ஓசை எடுத்திருந்தார். ஒரு கை ஓசை எடுக்கும்போது அப்பாலாம் போயிட்டு படமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சஜஷன்ஸ்லாம் சொன்னார். அப்போ அந்த படம் கொஞ்சம் வியாபாரத்துக்கு கொஞ்சம் திணறின்னு இருக்கிற சமயத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு சொன்னாங்க. அந்த படம் நிறைய ரொம்ப நல்லா போச்சு. அது இது ஸோ எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு இங்கே அடிக்கடி அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. அவங்க வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் போய் எப்படின்னா எங்கள் வீடு எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. எங்கள் பாட்டியில் இந்த மடி ஆசாரம்ல அவங்க வெள்ளைப்படவை கட்டிட்டு தான் இருப்பாங்க. பட் பிரவீனா மட்டும் எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிரியம். பிரவீனா இந்த இது வச்சுருக்கேன் பாரு, திரட்டிப்பால் வச்சுருக்கேன் பாரு, அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி நிறைய அவங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு பழக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி இப்போ இது பண்ண அப்புறம் அவங்க கல்யாணத்தும் போது ஒரே தகராறு. பிரவீனா பாக்கியராஜ் கல்யாணத்துக்கு அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் பிடிக்கல.
ஒரே சத்தம் இது பண்ணிட்டு எங்களுக்கும் ஒரே பயமாக போயிடுச்சு. என்ன ஏதாவது அடிச்சு கிடிச்சு பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு. 2-3 நாள் அக்கா வரல. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரு பாண்டு, ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹைலி இது இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து சிவப்பு சூரியன் 100வது நாள் அன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அன்றைக்கின்னு பிரவீனா ஷீ பாஸ்ட் அவே. ஸோ நாங்கள் ஃபங்க்ஷனையும் கேன்சல் பண்ணிட்டோம். ரஜினிகாந்த் எல்லாருமே வரதா இருந்தது. காலையில் பிரவீனா போயிட்டாங்க, அதனால் எங்களால் பண்ண முடியல. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி பழகினாங்க, அதனால் வரலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஃபங்க்ஷனே அடுத்த மாதம் போட்டுட்டோம். ஸோ அந்தளவு ஒரு ரிலேஷன்ஷிப் வித் பாக்கியராஜ். அதுக்கப்புறம் பாக்கியராஜுக்கு என்ன ஆகிடுச்சு, பிரவீனா போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லோன்லினஸ் வந்தது. நிறைய பிரச்சனைகள் அவருக்கு ஃபேஸ் பண்ணது. அதுக்கெல்லாம் எங்கள் பெரியப்பா தான், முக்தார் ராமசாமின்னு பெரியப்பா, அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அவருக்கு பிரவீனாவே ரொம்ப பிடிக்கும், இவங்களையும் பிடிக்கும். இப்படி அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் வந்து அடிக்கடி பெரியப்பா பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்துடுவார், செட்டில் பார்ப்பார், இருந்திருப்பார். இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த பீரியடு. ஸோ அப்படி இருந்தது. அந்த சமயத்தில் எங்களுக்கு பூர்ணிமா வந்து பரீட்சைக்கு நேரமாட்சியில் நடித்தாங்க. தம்பதிகள் நடிக்கும்போது தான் அவங்களுக்குள்ள லவ்வுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்தது. அதுக்கு காரணம் எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, பாக்கியராஜ்கிட்ட, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இப்படியே இருந்துடாத நீ அப்படின்னு. முந்தானி முடிச்சக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்குது அதுக்கு, அதனால் நீ பண்ணிக்கோ, அதனால் நீ இது அப்படி இப்படின்னு இது பண்ண உடனே அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து பாம்பே பேஸ்ட் பொண்ணு, இந்த பூர்ணிமா ஜெயராமன். அப்படி பழக்கம். அவர் பிரதர்லாம் ஸ்ரீராம்லாம் எனக்கு நல்லா பழக்கம். அப்படிலாம் அவர்லாம் இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம். இந்த ஃபேமிலி கொஞ்சம் நான் இதுவாக வருதுன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். இன்ஃபேக்ட் அது கல்யாணத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது பெரியப்பா தான். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அசோகா ஹோட்டலில் புக் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க சீர்வரிசை வந்து எங்களுக்கு தெரியல, நம்ம கிராண்ட் ஸ்வீட்ஸில் வந்து அப்போ தான் அவங்க தான் இந்த சீர்முறுக்கெல்லாம் போடுவாங்க. அப்போ அந்த ஐயருக்கு உண்டான சீர்முறுக்கு, இந்த இதெல்லாம் போடுவாங்க. அது பேர் என்ன, நம்ம இந்த கும்பம்னு இது சொல்லுவாங்க, இந்த கோன் மாதிரி இருக்கும், அது ஆண் கோன், அந்த இதுக்கு அதெல்லாம் அவங்க இந்த இதெல்லாம் பண்ணி பண்ணது, அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணாங்க அவர் முக்தார் ராமசாமி. அதனால் அந்த ஃபேமிலிக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருந்து. அவங்களும் வந்து எல்லாத்துக்குமே வருவாங்க. பெரியப்பா இறந்த சமயத்துலேயும் வந்தார், எங்கள் அப்பா இறந்த சமயத்துலேயும் வந்தார், இப்போ முக்தா ஃபிலிம் 60 நடக்கும்போதும் வந்தார். எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் பாக்கியராஜுக்கு இருந்தாலும் ஒரு தனியாக அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் வருவோம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு எங்களுக்கும் பாக்கியராஜுக்கும். அதனால் எனக்கு மனசு கேட்கல. அவர் போனது வந்து சடால்னு இப்படி டக்குன்னு போயிட்டாருங்க, உடனே மனசே கேட்கலன்னு போய் பார்த்துட்டு என்னுடைய இறுதி அஞ்சலியை பார்த்தேன். என்னால் பூர்ணிமாவை பார்க்க முடியல, சாந்தனுவும் அவங்க டாக்டரும் தம்பத்தையும் பார்த்தேன். மற்றபடி எனக்கு அவங்க அந்த யூனிட்டில் இருக்கவங்க அவர் பழனிசாமியை தெரியும். அப்புறம் ஈரோடு முருகேஷன் ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் முருகேஷன் ஒருத்தர் இருந்தார், இளமுருகன் ஒருத்தர் இருந்தார், ஆர்பி விஸ்வம், இவங்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவங்க எல்லாம் எங்களுக்கு ஓரளவு நல்ல பழக்கம் எங்களுக்கு. நாங்கள் வந்து காவடி சிந்துன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுதான் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை வச்சு டெவலப் பண்ணி அவங்க அமலாவை புக் பண்ணோம், தேங்காய் சீனிவாசன் புக் பண்ணோம். ஸோ இவங்களை வச்சுட்டு ஒரு ரெடி பண்ணி படம் பண்ணோம். அவங்க வந்து கொஞ்சம் சாங்கு வந்து எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து பூஜை பெரிய பிரம்மாண்டமான பூஜை. நீ அந்த காலத்துலேயே வந்து தினத்தந்தியில் ஃபுல் பேஜில் வந்து காவடி சிந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு இவர் மியூசிக் போடுற மாதிரி இருந்தது. அமிதாப் பச்சன் தான் வந்தார்.
அந்த பூஜைக்கு வந்தார். இவர் இது பண்ணார். அந்த படத்தோட சாங்ஸ் வந்து அவ்வளோ ஹிட்டு. இவர் தான் மியூசிக்கு. படம் அவ்வளோ ரெக்கார்ட் சேல்ஸு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு ரெக்கார்ட் சேல்ஸு, அந்த அளவுக்கு போச்சு. சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்டு. அந்த படம் ஆரம்பித்தோம். அவர் போய் ஊட்டியில் சாங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கே வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்தது. அப்பாவோட கூட டிஸ்கஷன்ஸ் வந்து சீன்ஸில் வந்து அருமையான சீன்ஸ் சொன்னார். ஒரு 10-12 சீன்ஸ் சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்தது. பட் கதை செட் ஆகலை. கதையில் போய் லாக் ஆகிட்டார் அவர். கதையில் போய்ட்டு எனக்கு செட் ஆகலைன்னு. ஸோ டைம் எடுத்திருந்தார். அதுக்குள்ளே எங்களுக்கு நாயகன் படம் வந்துடுச்சு. நாயகன் எடுக்கும்படி வந்தது. சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒன்றா பண்ணலாங்கிற மாதிரி தான் ஐடியா வச்சுருந்தோம். பட் நாயகன் வந்துன்னா அதோட காஸ்ட் கண்ணாப்பின்னு இழுக்க ஆரம்பிச்சுடுது எங்களுக்கு. ஸோ அதனால் அப்படியே இது பண்ணோம். காவடி சிந்துவை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து நான் முக்தா ஃபிலிம்ஸு, நம்ம இவர் குஞ்சப்பண்ணு அண்டு சரண்யா சினி ஆர்ட்ஸு 3 பேரும் சேர்ந்து தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. 3 ப்ரொடியூசர் சேர்ந்து தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து நாயகன் நாங்கள் டோட்டலாக நாங்களே தான் எடுத்தோம். நாங்கள் ஸோ இந்த மாதிரி இப்போ போயிட்டு இருந்தது. அது ஐ திங்க் 85 ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் காவடி சிந்து. இவர் செட் ஆகலைன்னு சொல்லிகிட்டே வந்திருந்தார். சரி நாங்களும் வந்து இதில் பிஸியாக இருந்துட்டோம். நாயகனில் எங்களுக்கு இந்த இதில் வந்து அதை கவனிக்க முடியல. சரி முடிச்சுட்டு நாயகன் ரிலீஸ் போது அப்புறம் இவரும் அப்போ பெருசாக படம் ஒன்றும் பண்ணலை. அந்த இதுக்கப்புறம் இதுலேயே இது ஆக்குப்படணும். அப்புறம் கேட்டால் இன்னும் எதாவது பண்ணலாமா இது இப்போ பண்ணணும்னு. அதுக்குள்ளே அவருக்கு இந்த பாலாஜி வந்து மிஸ்டர் இந்தியான்னு ஒரு படம் வாங்கிட்டார். அதை வாங்கிட்டு அவருக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு இருக்கார் அவர். ஸோ அவர் கமிட் பண்ணோன்னா அவர் என்ன சொன்னார், நான் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்து பண்ணுறேன்னு. நாங்கள் இந்த சமயத்தில் நாயகன் எடுக்கிற சமயத்திலேயே அவர் சொன்ன 10-12 சீனு அருமையான சீன்ஸு அவரோட கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் எடுத்துட்டாங்க. படத்தை சீன்ஸை எடுத்துட்டாங்க. அவ்வளோ அருமையான சீன்ஸு. அது நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும். அந்த சீனை எடுத்து நீக்கல் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு கூட நான் வந்து இந்த நகைச்சுவை பகுதியில் வந்து பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் சீன் ஒன்று பார்த்தேன்னா, ஐயோ இது பாக்கியராஜ் சொன்ன சீன் ஆச்சு, இதை பாரு சுட்டுட்டாங்க. அவங்களோட கூட இருந்தவங்க தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 சீன் நான் வந்து டிவியில் அந்த சீன் வரும்போதெல்லாம் ஐயோ இது பாக்கியராஜ் சொன்ன சீனு பாரு எல்லாரையும் இப்போ போயிட்டு பண்ணிட்டு அப்படியே இல்லை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இந்த கழுகெல்லாம் சேர்ந்து இந்த இதை எடுத்துருங்க. இப்போ 10-12 கழுகுக்கு எடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் இருந்த அத்தனை சீனையும் உருவிட்டாங்க. அவ்வளோ நான் இந்த ஒரு செம்புலி ஜெகன்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், என்னையா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எல்லோருன்னு. இந்த மாதிரி அவர் எங்கள் படத்தில் நடித்தார். 2வது அவர்கிட்ட தெரியும் அவர். இந்த மாதிரி அவருக்கு அருமையான சீன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு. அப்போ சொன்னார், நாங்கள் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணி பண்ணுவோம், அவ்வளோ அருமையாக எடுத்துருப்பார் அவர் சாங்கு. இந்த யாரோன்னு சொன்னாங்க என்னன்னு அந்த பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டு. அப்புறம் எங்களுக்கே மனசு வரலை. சரி இந்த மாதிரி இது வந்து நாங்கள் வந்து வேற ஒரு படத்தோட இது கொடுத்தோம். ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இந்த படம் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம், நம்ம மிஸ்டர் இந்தியா தமிழ் என் ரத்தத்தின் ரத்தமே, அது பெரிய பட்ஜெட் படம். அது நாம் எங்கள் மேலேயே நாங்கள் நாயகனில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதில் எங்களால் அது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த படத்தில். இந்த படத்தில் இது ஏன்னா நாங்கள் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் தான் இருக்கோம். முக்தா ஃபிலிம்ஸு குஞ்சப்பன் ஒரு 3 படத்துலன்னா ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசராக இருக்கிறதுனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் இப்படி இருந்தது. அப்புறம் அவர் வந்து ஒன்று பண்ணலாம், நான் நீங்கள் ஏதோ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி நம்ம ட்ராப் பண்ணிப்போம் இந்த படத்தை, நம்ம வேறு ஒரு இது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ எங்களுக்கு ஒரு கடன் ஒரு 10 lakhs இருந்தது நாயகனில் கடனில். இந்த படத்துக்கு நாங்கள் செலவு பண்ணது ஒரு ஒரு 78 lakhs இருந்தது. அது அப்படியே அவர் திருப்பி கொடுத்துட்டார். நான் வந்து பாலாஜிகிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டாரு. நாங்கள் வந்து பாலாஜிக்கு தர வேண்டிய படம் வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸாக அவங்க நாங்கள் அப்பப்போ பார்ப்போம், ஃபங்க்ஷனில் பார்ப்போம், இது பண்ண எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக அவர் பேசுவார். இந்த எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் ஃபேமிலியிலையும் சரி, பூர்ணிமா மேடம் எங்கே பார்த்தாலும் உட்காந்து அவங்க பக்கத்தில் தான் உட்காந்து பேசுவாங்க. எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தோம்னா அவங்களும் ஓடி வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க. எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி பேசுவாங்க. ரொம்ப இது வந்து அதனால் அவங்க 2 பேரும் ஜோடியாக தான் எல்லா இடத்துக்கும் வருவாங்க, எல்லாம் இது பண்ணணும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த 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 செப்பரேஷனை பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு மாதிரி அவர் போனது வந்து அப்செட் ஆகிட்டு இருந்தாங்க. ஏதோ எங்கள் சொந்தம் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது ஒரு கஷ்டமாக இருந்தது. என் சிஸ்டரும் சரி, என் பிரதரும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, எல்லாருமே என்னதுன்னு எங்கள் அம்மாவால் வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கில் நடக்க முடியாதுங்கிறதுனால என்னால் வர முடியலன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்க போய் பார்த்துட்டு அந்த மாலையை போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அங்கே பார்த்தேன். நம்ம பார்த்திபன் தான் இருந்தார். பார்த்திபன் சித்ராலட்சுமணன் இருந்தார். ஸோ அவங்க உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு போனாங்க. போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு வெளியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். அந்த வீட்டில் நல்ல காரியங்களுக்கும் போயிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் அந்த வீட்டுக்கு இது பண்ணு. ஏன்னா அவங்க வந்து அவங்க கல்யாணத்துக்கெல்லாம், இந்த சாந்தனு கல்யாணத்துக்கும் சரி இதுக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, போயிருக்கோம், எல்லா இதுக்கும் போயிருக்கோம். ஸோ நல்ல காரியங்களுக்கும் இந்த காரியத்துக்கும் போக முடியாயிடுது அப்படிங்கிறது ஒரு சின்ன உறுத்தல். அதான் இல்லை, ஒரு பெரிய காமெடி ஒன்று நடந்திருக்கு, அது சொல்லணும் உங்களுக்கு. எஸ்கே கபூர்னு ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து தர்மாத்மா, அதுக்கப்புறம் பிரான் வச்சு நிறைய படம் பண்ணுவார். அவர் என்ன பண்ணார், அந்த நாட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தார் இங்கே. அவர் எனக்கு ஃப்ரெண்டு. நான் பாம்பேயில் இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்டு. அதனால் இங்கே வந்து இப்போ என்கிட்ட கேட்டுட்டு வந்தார். வந்தோடனே அவர் எங்கே இருக்கணும்னா, அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார், இப்போ பெரியப்பா சொன்னேன் இந்த மாதிரி இருந்தோடனே பெரியப்பா வந்து பிரவீனாவோடையும் பேசினாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. நாச்சி அப்பன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இது. அவர் ஏஎல்எஸ் நாச்சி அப்பன்னு பேர். அவர் பேர். அவர் எங்கே இருக்காரு, நம்ம இந்த இது கோட்டூர்புரம் பக்கத்தில் இருக்கார். நம்ம எங்கள் அப்பா வந்து அவர் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் சினிமா பைத்தியம் ஒர்க் பண்ணும்போது அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார். அதனால் தெரியும், அவர் தான் வந்து அந்த நாட்களுக்கு ப்ரொடியூசரு. ஸோ அவர்கிட்ட பேசி எல்லாம் பண்ணோன்னே எஸ்கே கபூர் அவர்கிட்ட பேசி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. இதுக்கு நடுவில் அதே மாதிரி எஸ்கே கபூர் சுரேந்தர் கபூர்னு வந்திருக்கார். அவர் வந்து போங்கா பண்டிட் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அவரோட பையன் தான் அனில் கபூர். அவருக்கு அந்த அனில் கபூருக்கு படமே ஓடலை. அவருக்கு படமே சுத்தமாக ஓடலை. கடைசியாக அந்த பல்லவி அனுபல்லவி மணிரத்னம் படத்தில் நடித்தார். அதுவும் சரியாக ஓடலை அந்த படம். ஸோ அவருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தார். அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த இவர் சுரேந்தர் கபூர், அவரும் சுரேந்தர் கபூர். ஆனால் இந்த அனில் கபூர் ஃபாதர் போய் வாங்கிட்டார். இவர் கிடைக்கல. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாச்சே பண்ண சுரேந்தர் கபூர்னுங்கிற வந்தாருங்க, வாங்கிட்டாருங்க அப்படின்னோட வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்கிறாரு, அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அப்புறம் அவர் வந்து மொல்லமாக சொன்னார், இல்லை நாங்கள் 2 பேருமே, நானும் சுரேந்தர் கபூர், அவரும் சுரேந்தர் கபூர், அவர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் அந்த அனில் கபூர் வந்து இந்த படத்தை எடுத்துட்டு இதுலேருந்து தான் அந்த அனில் கபூருங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சவராகிட்டார் அவர். அதுக்கு முன்னே யாருமே அந்த அனில் கபூரை கிட்டக்க நெருங்கலை. அவங்க அப்பாவே வந்து ஹம்பாஞ்சுன்னு ஒரு பெரிய படம், ஒரு மிதுன் சக்கரவர்த்தி வச்சு எடுத்தார். இவருக்கு ஏதோ ஒரு சின்ன ரோலை கொடுத்து விட்டார் அவர்.
இந்த படம் ஒரு தான் வந்து ஒரு நடிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணி பிரயத்னப்பட்டு இந்த படம் எடுத்தப்பட இது சில்வர் ஜூப்ளி. அதுக்கப்புறம் அனில் கபூரை பிடிக்க முடியல, அனில் கபூர் எங்கேயோ போயிட்டார். ஸோ அந்த அனில் கபூருக்கு எதாச்சும் ஒரு யாரோ வாங்கிறதுக்கு இவர் வந்து வாங்கிட்டு எங்கேயோ வந்து இவருக்கு தூக்கிடுச்சு. இதெல்லாம் வந்து இப்போ கூட நினச்சி எனக்கு சிரிப்பாக வரும். இது அதுக்கப்புறம் அந்த அனில் கபூரோட நிறைய படங்கள் நடித்து அது பெருசாக அவர் ஃபேமஸாக போய் அந்த படத்தை தயாரித்த போனி கபூர் அவர் ஃபேமஸாக போய் அதுக்கப்புறம் ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஜான்வி கபூருங்கிறவங்க இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்காங்க. ஐயோ, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்பில் வந்து நம்ம நினைக்காதது ஒன்று எப்படியோ எங்கேயோ நடக்குது. அதே அந்த சுரேந்தர் கபூர் வாங்கிட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு அனில் கபூர் கிடையாது. இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு அந்த அது நினச்சா நமக்கு வந்து ஒரு ஒரு சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு சேஞ்சாக இதாகவும் இருக்குது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு டைம் கிடச்சுன்னா நிச்சயமாக அனில் கபூரை பார்த்தா கேட்க முடியுது, நீ வந்து அந்த படம் அந்த சுரேந்தர் கபூர் வாங்கி போக வேண்டியது அது இந்த டக்குன்னு இவர் உள்ள போய் வாங்கிட்டார். அதான் அது அது இதுன்னு அவருக்கும் தெரியல, எல்லாம் ஒரே கபூர் கபூர் என்ன தெரியும் எந்த கபூர்னு தெரியாமல் முடிச்சுட்டு இது பண்ண. அப்புறம் இவர் வந்து நான் வந்து எஸ்கே இன்டர்நேஷ்னல்னு இவர் ஏதோ பதில் எனக்கு சொன்னார். நான் எஸ்கே இன்டர்நேஷ்னல் எஸ்கே கபூர் ஃபிலிம்ஸுன்னு என்னத்தையோ போங்க அப்படின்ட்டு. இப்படி அனில் கபூருக்கு வந்து ஒரு ஃப்ளூக்கில் கிடைச்ச படம் தான் அந்த ஓ சாத் தின். அதில் தான் அவர் பெரிய ஃபேமஸ் ஆனார். இந்த படம் எங்க சின்ராசுமே அவர் தான் எடுத்தார். சின்ராசு படமும் அவர் தான் எடுத்தார். மாதுரி தீக்ஷித்துக்கு பெரிய பேர் வந்தது. பாக்கியராஜ் இல்லைன்னா அனில் கபூர் இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் வந்தது. தேசாப் வந்தது, அது வந்தது, எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ். அவர் பல்லவி அனுபல்லவியோடு அவருக்கு சாப்டர் முடிஞ்சு போச்சு அவருக்கு, அனில் கபூருக்கு. அது இந்த படம் வந்ததுனால அப்படியே பிடிச்சுட்டு வந்துருக்கு. பாக்கியராஜ் இப்போ ஒரு பெரிய ஒரு சகாப்தம், ஒரு நல்ல ஒரு ரைட்டர், நல்ல ஒரு பேர், அவர் அரசு மரியாதையோட அவர் விஜய் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் அவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஒரு நிகழ்வு கூடாதுங்கிறது ஆத்மாத்மா வேண்டிக்கிறேன். பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.